செருப்பு செருப்பல் அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த செருப்புக்கே ஒரு மரியாதை உண்டு தெரியுமா? இந்த செருப்பை தலை மேல தூக்கிட்டு வந்து வணங்கினா ஏன் தெரியுமா? இந்த செருப்பை அரசர் உட்கார்ற ஒரு ஆசனத்துல வச்சு மரியாதை கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன் 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 இந்த கேள்விக்கு விடை தெரியணும்னா இந்த வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கற்பக விருட்சா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போமா. பெருமாள் படுக்கை ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு பாம்பு மேலதான் விஷ்ணு பகவான் படுத்திருப்பார். அப்படி அவர் விஷ்ணு பகவான் ஆனந்த ஒரு சயனத்துல இருக்கும்போது வெளியில முனிவர் வந்து பெருமாளே அப்படின்னு அழைக்கிற சத்தம் கேட்ட உடனே முனிவர் டபார் எந்திச்சிட்டு சங்கு சக்கரத்தை அப்படியே ஆதிசேஷன் பாம்பு மேல வச்சுட்டு தன் காலில் போட்டிருந்த அந்த செருப்பு, அதாவது அந்த இலக்கியத்துல அதுக்கு பேரு பாதுகை அப்படின்னு பேரு, அந்த பாதுகையை கழட்டி வச்சுட்டு முனிவரை பார்க்க போயிட்டார். அப்போ அந்த பாம்பு மேல இருந்த ஆதிசேஷன் பாம்பு மேல இருந்த சங்கும் சக்கரமும் அந்த செருப்பை பார்த்து கேட்டுச்சான், நாங்க எவ்வளவு புனிதமானவங்க, நான் இங்க இருக்க வேண்டிய இடத்துலயும் நீயும் இங்கனுக்குள்ள இருக்கியே அப்படின்னு அந்த பாதுகையை பார்த்து இந்த ரெண்டு கேட்டு. அப்போ அந்த பாதுகை சொன்னிச்சான், நீங்க புனிதமானவங்கன்னா நானும் புனிதமானவன். ஏன்னா பெருமாளுடைய பாதத்தை நான் தாங்கி பிடிக்கிறேன், அவருடைய காலடிய அலங்காரம் பண்றேன், அவரை நான் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கேன், அலங்காரமும் செய்யறேன், நானும் புனிதமானவன் அப்படின்னு அந்த பாதுகை சொல்லிச்சான். உடனே இந்த சங்கு சக்கரம் அது எப்படி நாங்க இருக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கலாம் அப்படின்னு அவங்களோட பிரச்சனை பண்ணு. பெருமாள் வெளியில இருந்து உள்ள வந்தார். உள்ள வந்தோடனே இந்த பாதுகை அதாவது செருப்பு கேட்டுச்சான், நீ இந்த சங்கு சக்கரம் என்னை ஏளனமா பேசுறாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பெருமாள் சொன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணு, உங்க கருவத்தை அடக்கணும்னு நினைச்சிட்டு அவர் சொன்னாரு, ராமாயணத்துல ராம அவதாரத்துல நீங்க இந்த சங்கும் சக்கரமும் பரதனாவும் சத்ருகனாவும் பிறப்பாங்க, அந்த பிறவியில பாதுகைய அதாவது இந்த செருப்பை அவங்க ரெண்டு பேரும் வணங்குவாங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ராமாயணத்துல ராம அவதாரத்துல ராமர் காட்டுக்கு சென்ன கிளம்புனவரை கூப்பிட போவார், ராமர் வரமாட்டார். ராமருடைய செருப்பை தலையில அங்கிருந்து தூக்கிட்டு வருவான் பரதன். அவங்க தூக்கிட்டு வந்து இங்கே அரண்மனைக்கு வந்து அரண்மனையில அந்த அரியாசனம் அரசர் உட்காருடைய ஆசனத்துல அந்த செருப்பை வச்சுட்டு 14 வருடம் அத மரியாதை செய்து வணங்கி ஆட்சி செய்து வந்தான் பரதன். அதனால நம்ம யாரும் கருவப்படக்கூடாது. அவரவருக்கு ஒரு மரியாதை மதிப்பும் இருக்கிறது. தக்க இடத்தில் தகுந்த பேருக்கு அந்த மரியாதை தகுந்த மரியாதை நாம் தர வேண்டும் என்பது இந்த கதை மூலம் நமக்கு புரிகிறது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு கற்பக விருட்சா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.